ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். நல்ல சூடான சாதத்தோட இதை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு அதோட அடிப்பகுதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா அது மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் முழுசாக சீவி எடுத்துருங்க. தோல் சீவினதுக்கப்புறமா அந்த விதையை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க தாங்க போகிறோம், அதனால் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு முழு மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மிளகாய் பாருங்கள், நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த மிளகாவை எடுத்து தனியாக வச்சுடுங்க. நான் இன்றைக்கி நேராக இதை மிக்சர் ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இப்போது அதே எண்ணெயில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சியோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காவை சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தாங்க சேர்க்குறேன், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் இதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.